வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ். சினானிம்ஸ்னால் என்னது? மீனிங், பொருள் தருக சொல்லுவோம்ல தமிழில். ஈஸ் எஃபர்ட்லெஸ் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது. ஈஸ் எஃபர்ட்லெஸ். ஸ்டாமினா, என்டியூரன்ஸ். ஸ்டாமினா, என்டியூரன்ஸ்னால் ஒரு செயலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எனர்ஜி தேவைப்படும்னு சொல்லுவோம்ல, அதான் ஸ்டாமினா, என்டியூரன்ஸ். ப்ராஸ்பரஸ், லைவ்லினஸ். ஆக்சுவலாக ப்ராஸ்பரஸ்க்கு சினானிம்ஸ்னு பார்த்தா நம்ம கம்ஃபர்ட், ஃபார்ச்சுனேட், வெல்த்தி அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல ரிலேட்டடான மீனிங்னா லைவ்லினஸ், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ப்ராஸ்பரஸ், லைவ்லினஸ். நெக்ஸ்ட் ஆன்டானிமஸ். ஆன்டானிமஸ்னால் ஆப்போசிட், எதிர்ச்சொல். அக்செப்ட், ரெஃப்யூஸ். அக்செப்ட்னா ஒத்துக்கொள்கிறது, ரெஃப்யூஸ்னால் மறுக்கிறது. சைலண்ட், நாய்ஸி. சைலண்ட்னா அமைதியாக இருக்கிறது, நாய்ஸினா சத்தம் போட்டுட்ருக்குது. ப்ராஸ்பரஸ், அன்லைக்கி. ஸோ ப்ராஸ்பரஸ்னால் ஆல்ரெடி பார்த்தோம், ரொம்ப செழிப்பாக இருக்கிறது. அன்லைக்கினா அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மீனிங். அடுத்து சஃபிக்ஸ் டு த வேர்ட் கவர்ட். கவர்டஸ். ஸோ கவர்ட்னா என்ன மீனிங்னா பேராசை, அடுத்தவங்க பொருள் மேலேயோ எது மேலேயோ ஆசைப்படுவாங்க இல்லையா, அதை தான் பொதுவாக கவர்ட்டுன்னு சொல்லுவாங்க. Choose the appropriate preposition to complete the sentence. She was born, அதில் வராது, கரெக்ஷன். She was born dash 5th July. ஸோ பொதுவாக ஒரு டேயோ இல்லை டேட்டோ, சண்டே மண்டே அந்த மாதிரி டேஸோ இல்லை 5th July 6th June அந்த மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக ப்ரிப்போஷன் ஆன் தான் வரும். ஸோ she was born on 5th July. Thank you.